உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். திமுக அப்படிங்கிறது ஒரு ரவுடி கட்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு கடந்த கால உதாரணத்தை சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே பெரிய ரவுடி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் அந்த காலகட்டத்துல அயோத்தியா குப்ப வீரமணி அவர்தாயா தாதான்னா அவர்தாயா தாதா அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெல்டா கிங் மணல்மேடு சங்கர் தான் பெரிய ஆள் அப்படிம்பாங்க. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருச்சி முட்டரவியை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படிம்பாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க ஏரியாவில் உள்ள பெரிய பெரிய தாதாக்களை பத்தி சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா மலையூர் மம்பட்டியார்ல தொடங்கி வீரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெரிய பெரிய ஆட்களை பத்தி எல்லாம் பேசுவாங்க. இவங்க தான் கிங்கு அப்படின்னு. ஆக்சுவலா உண்மையான ரவுடி யார் அப்படின்னா, இந்த பக்கம் வி கே சசிகலா குரூப், இந்த பக்கம் ஸ்டாலின் குரூப். இவங்க தேவைப்பட்டா யாரை வேணாலும் ரவுடி ஆக்குவாங்க, யாரை வேணாலும் போட்டு தள்ளுவாங்க. எதுக்கு இதெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்களா, விஜய் அவர்கள் திருவாரூருக்கு பிரச்சாரத்துக்கு போனார். அங்க போனதுல இருந்து சமூக வலைதளத்துல கடுமையான சண்டை திமுக தாவேகாவுக்கு தொண்டர்களுக்கு இடையில. பூண்டி கலைவாணன் அந்த குதிரை வண்டி ஓட்டிட்டு வர்ற மாதிரி ஒரு போட்டோவை போடுறது, அவர் புல்லட்ல வர்ற மாதிரி போட்டோவை போட்டு, இவர் இருக்கிற வரைக்கும் திருவாரூர் மாவட்டத்துல எவனும் மயிரை கூட புடுங்க முடியாதுன்னு இப்படியே பச்சையா எழுதுறாங்க. இவரை தாண்டி என்னடா புடுங்கிருவீங்க நீங்க அப்படி இப்படின்லாம் எழுத, மறுபக்கம் தாவேகாவினர் அவன் என்ன பெரிய இவனா பாத்துறோட்டா நாங்க அப்படிங்கிற மாதிரி உரிமையில அப்படிலாம் பேசுறாங்க. சரி, பூண்டி கலைவாணன் எவ்வளவு பெரிய ஆளா? பூண்டி கலைவாணன் இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே செய்ய முடியாதா இப்படிலாம் எழுதுறாங்கல்ல. அப்ப அவங்களுக்கு மேட்ரு என்னன்னா, நாங்க ஆட்சி நடத்துறோம், ஸ்டாலின் ஆட்சியில சூப்பரா இருக்கு, எங்களை ஒண்ணும் பண்ண முடியாதான்னு எவனுமே சொல்ல மாட்டாங்க. பொதுவாகவே திமுக ஒரு புத்தி இருக்கு. என்னன்னா, ஏன்டா இப்படி திருடுறீங்க அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்க, நாங்க திருடவே மாட்டோம் யோக்கியன்னு சொல்ல மாட்டாங்க. திருடுனதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா ஆதாரம் இல்லாம விஞ்ஞான பூர்வமா தான் திருடுறதுல கெட்டிக்காரர்கள்னு அவர்களுக்கு தெரியும். அது மாதிரிதான் நேரு இருக்கிற வரைக்கும் திருச்சிட்ட வர முடியாது, ஐ பெரியசாமி இருக்கிற வரைக்கும் திண்டுக்கல்ல வர முடியாது, பூண்டி கலைவாணன் இருக்கிற வரைக்கும் திருவாரூருக்குள்ள வர முடியாது. இப்படி அந்தந்த மாவட்டத்துல அங்க சில்லற பொறுக்கி திங்கிறதால அவர்களை மட்டுமே முன்னிறுத்துவாங்க. நீ ஆட்சி நல்லா இருக்குன்னு என்னைக்குமே சொல்ல மாட்டாங்க. சரி, பூண்டி கலைவாணன் என்ன அவ்வளவு பெரிய ஆளுமையான்னு நாம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அது ஒரு கேவலமான கதை. அதை உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டே தீரணும். ஏன் திமுக ரவுடி கட்சி அப்படின்னு சொல்றோம்னா, இந்த பூண்டி கலைவாணனோட அண்ணன் பூண்டி கலைச்செல்வன் திமுக ஆட்சியில இருக்கும்போது திமுக மாவட்ட செயலாளர் வீடு புகுந்து சராமரியா போட்டு தள்ளப்பட்டார். எதனால? மணல்மேடு சங்கரோட ஆட்கள் தான் இதை செஞ்சாங்க. ஆனா பூண்டி கலைச்செல்வன் இன்னைக்கு எல்லாரும் மறந்துட்டாங்க. கலைச்செல்வம் போனா என்ன, கலைவாணன் இருக்காரு எங்க சின்னவர் அப்படின்னு கிளம்பிட்டானுங்க. ஆனா இன்னமும் மக்கள் மனசுல நீக்கமர டெல்டா பகுதிகளில் நிறைஞ்சிருக்கார் மணல்மேடு சங்கர். அப்ப மணல்மேடு சங்கர் ரவுடியா சித்தரிச்சு காட்டியது யார்? இந்த கதையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையா இருக்கு. நம்ம ரவுடி அப்படின்னு காட்டப்பட்ட நபர்கள் எல்லாமே ரொம்ப நல்லவர்களா இருக்காங்க. என்னன்னா, மணல்மேடு சங்கர் ஒரு சாதாரண பெரிய படிப்பு அப்படின்லாம் இல்லாம சாதாரணமா ஒரு லாரி ஓட்டுற வேலை, சின்ன சின்ன வேலைகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ஏரியாவில் இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் ஒடுக்கப்படுறாங்க, இந்த பசங்களை எப்படியாவது போலீஸ் வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. உடம்பு கடம்ப தேர்த்தி வைங்கடா, போலீஸ் ஈலிஸ் ஆகுங்கடா, நம்ம ஆளுங்கெல்லாம் எப்படியே முன்னுக்கு வரணும்டா அப்படின்னு நினைச்ச ஒரு நபர் தான் மணல்மேடு சங்கர். இந்த மணல்மேடு சங்கர் கேங்கு தொடர்ச்சியா ஒரு ஜிம்முக்கு போக, அந்த ஜிம்ல ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது நடக்குது. ஏய், நீங்களாம் ஜிம்முக்கு எங்க முன்னாடி உடம்பை ஏத்திக்கிட்டு பெருசா சுத்திட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி. இதை செஞ்சவன் யாருன்னா திமுக காரனுங்க. இதுல மணல்மேடு சங்கருக்கு ஒரு காட்ஃபாதர், வழிகாட்டி மாதிரி இருக்கக்கூடியவர் அஞ்சப்பர்னு ஒருத்தர். அந்த அஞ்சப்பரோட ஒரு உறவுக்காரர் தான் இந்த ஜிம்மை வச்சிருக்காரு. அங்க நடந்த பிரச்சனையில மணல்மேடு சங்கரோட ஆட்களை போட்டு அடிக்க, மணல்மேடு சங்கரோட ஆட்கள் போய் ஜிம் அடிச்சு நாசம் பண்ணிட்டாங்க. ஜிம் ஓனர் என்ன சொல்லிட்டான், அஞ்சப்பரை கூப்பிட்டு உன் கூடயே இருக்கானுங்க, நீ தான் இவ்வளவுக்கு வளர்த்து விடுற அப்படின்னு கேட்கவும் மணல்மேடு சங்கரை பிடிச்சி அடிக்கிறாங்க. ஆட்களை ஏவி விட்டு மணல்மேடு சங்கரோட தாய் தகப்பனெல்லாம் கட்டி வச்சு அடிக்கிறாங்க. இதுக்கு மேல சும்மா இருக்க கூடாது, பதிலுக்கு செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு மணல்மேடு சங்கர் அஞ்சப்பரையே போட்டுறாரு. இதுதான் முதல் கொலை. இதனால இந்த ஆப்போசிட் கேங்கு பெருசா மணல்மேடு சங்கரை எப்படியாவது காலி பண்ணணும்னு வளர்ந்துட்டு இருக்கு. இந்த ஆப்போசிட் கேங் பூரா திமுக இந்த டெல்டா ஏரியாவில் பெரிய ஆள் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பூண்டி கலைச்செல்வன். பூண்டி கலைச்செல்வன் கேங்கு மணல்மேடு சங்கர் கேங்கு அப்படின்னு உருவாகுது. இதுல திமுகவோட பொதுக்கூட்டம் ஒண்ணு நடக்குது. மணல்மேடு சங்கர் அதுக்குள்ள நேம் ஆயிட்டாப்ல. நேரா திமுக பொதுக்கூட்டத்துல மேடை ஏறி மைக்க பிடிச்சி, எங்க ஆட்சிக்கு என்னடா நீங்க செஞ்சீங்க, பெரிய ஆண்டு கிளிக்கிறேன்னு சொன்னீங்க, இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு என்ன செஞ்சீங்க, இங்க
செய்ய வேண்டிய என்னென்னலாம் செய்யறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்களோ அத்தனையும் செய்யணும், இல்லைன்னா ஒருத்தனை கூட விட மாட்டேன்னு மேடையில ஏறி மிரட்டிட்டு வந்துட்டாப்ல. இதனால பிரச்சனை வந்து பெருசா முத்துது. இதனால இந்த பிரச்சனை அப்படிங்கிறது கலைச்செல்வனுக்கு ஒரு ஈகோ பிரச்சனை ஆயிடுச்சு. நம்ம ஒரு ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர், கருணாநிதியோட சொந்த ஊருக்காரன், நம்ம மேடையிலேயே ஏறி இப்படி மிரட்டுறான்னா அவனை விடக்கூடாது, அவனை ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு பாக்குறாங்க. இவங்க வந்து நேரடியா அரசியல்ல மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதால இவரால நேரடியா இறங்கி எதுவும் செய்ய முடியாது. ஆனா அந்த காலகட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த கோவி சம்பத் அப்படிங்கிற ஒருத்தரை கலைச்செல்வன் தான் கொலை செஞ்சாரு. அந்த கேஸ்ல A1 பூண்டி கலைச்செல்வன் தான். அந்த கேங்கும் கலைச்செல்வனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவ்லயே இருக்காங்க. இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே எதிரியா இருக்கானே, நம்ம யாரையாவது வளர்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில பிரபலமா இருந்த முட்டை ரவிய கலைச்செல்வன் வளர்க்க தொடங்குறார். இந்த முட்டை ரவி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு கபடி பிளேயர். அவங்க அப்பா முட்டை கடை வச்சிருக்காரு. சிந்தாமணி மார்க்கெட்டு கிட்ட சேட்டுங்கிற ஒரு ரவுடி அந்த காலகட்டத்துல மாமூல் வசூல் அப்படியே கொடி கட்டி பறந்துருக்கான். இந்த சிந்தாமணி மார்க்கெட்டுக்கு கபடி விளையாட போகிற பிரச்சனை ஆனதுல சேட்டோட ஆளுங்களை முட்டரவி பிடிச்சி அடிக்க, உடனே முட்டரவிய பேரண்ட்ஸோட பிடிச்சி, அதாவது மணல்மேடு சங்கர் விவகாரத்துல எப்படி நடச்சோ முட்டரவி விவகாரத்திலேயே அதான் நடந்துச்சு. முட்டரவி கிடைக்காததால முட்டரவியோட அப்பாவை கூட்டிட்டு வந்து அடிச்சு வெளுத்துட்டாங்க. இதனால அவமானம் அடைஞ்ச முட்டரவி சேட்டையே போட்டு தள்ளிட்டார். சேட்டு தம்பியை ஃபர்ஸ்ட் போடுறாப்ல. என்னடா சேட்டு அவ்வளவு பெரிய ரவுடி, ஒரு பையன் வந்து சேட்டு தம்பியவே போட்டான் அப்படிங்கிற மாதிரி கேங் ஃபார்ம் ஆகுது. அடுத்து பாத்தீங்கன்னா சேட்டு இந்த கொலைகேஸுக்கு சாட்சி சொல்ல போறாரு. முட்டரவி போய் மிரட்டுறாப்புல, சாட்சி சொல்ல வந்து நான் உன்னையும் போடுவேன்டான்னு. அதே மாதிரி சாட்சி சொல்ல போன வழியில சேட்டு கூட வந்த 2 நபர்களை சேர்த்து ட்ரிபிள் மர்டர் அடிக்கிறாப்புல. இதுல முட்டரவி ஃபேமஸ். இந்த நேரத்துல முட்டரவிக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது, சட்ட பாதுகாப்பு. அடிக்கடி கேசு கீசு அப்படின்னு போறதால அவர் வந்து பூண்டி கலைச்செல்வனை பாக்குறாப்புல. பூண்டி கலைச்செல்வனுக்கு முட்டரவி தேவைப்படுறாப்புல. மணல்மேடு சங்கரை எதுக்கணும்னா முட்டரவி மாதிரி ஒரு ரவுடி இருக்கணும் நம்ம கையில அப்படின்னு சொல்லி பூண்டி கலைச்செல்வன் ஒரு ரவுடியை வளர்க்குறாப்புல, முட்டை ரவுடி அப்படிங்கிற முட்டரவிங்கிற தாதாவை. இந்த மோட்டிவேஷன் பாத்தீங்கன்னா முட்டரவியா மணல்மேடு சங்கரா அப்படிங்கிற அளவுக்கு போகுது. இதற்கிடையில பூண்டி கலைச்செல்வன் சப்போர்ட் இருக்கிறதால கொஞ்சம் முட்டரவி ஓவர் ஆட்டத்துல திருச்சியில எல்லா இடத்துலயும் பெரிய அளவுல வளர, இது நேருவோட தம்பி ராமஜெயத்துக்கு எகென்ஸ்டா போகுது. ராமஜெயத்துக்கும் முட்டரவிக்குமே ஒரு பகையாகுது. அப்ப நேரு கொஞ்சம் லீடிங்ல இருந்ததால இதுக்கு மேல போனா சுத்தப்படாது, முட்டரவியை என்கவுண்டர்ல போட வேண்டியதா அப்படின்னு சொல்லி என்கவுண்டர் போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அப்ப கலைச்செல்வனை கூப்பிட்டு பேசியாச்சு. கலைச்செல்வன் என்ன பண்ணிட்டாப்ல, நமக்கு சப்போர்ட்டா இருந்தான் முட்டரவி, அதனால நேரு கிட்ட போய்ச்சிட்டு அம்புல இருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும், சரி போங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பூண்டி கலைச்செல்வனும் கை விட்டாப்ல. இந்த அரசியல்வாதிக குறிப்பா திமுக புத்தியே இதுதான், தேவைன்னா வளர்த்து விடுவானுங்க, இல்லைன்னா முடிச்சு விட்டுருவாங்க. அப்ப முட்டரவியை என்கவுண்டர் போட்டாச்சு. முட்டரவிய என்கவுண்டர் போட்ட உடனே இவரு பூண்டி கலைச்செல்வன் தாம்பங்குக்கு நேரு சொல்லி முட்டரவியை போட்டீங்க, இங்க எனக்கு மணல்மேடு சங்கருக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான், எனக்காக ஒரு என்கவுண்டர் போடுங்க அப்படின்னு சொல்லி மணல்மேடு சங்கரையும் என்கவுண்டர் போட்டாச்சு. பாத்துங்க, இப்படி ரெண்டு பேருமே ஓரளவுக்கு தனி மனிதத்துல நல்லவர்கள் தான், ஏதோ சூழலால அவங்க ரவுடி ஆயிட்டாங்க, தாதா ஆயிட்டாங்க. இவங்க அவங்கள சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டு போட்டு தள்ளிட்டாங்க. ஆனா இவங்க எல்லாம் வெள்ளையும் சொல்லியமா சுத்துற பெரிய மனுஷங்க, அவங்களுக்கு பேரு ரவுடிங்க. இந்த மணல்மேடு சங்கரை போட்டு தள்ளதுக்கு காரணம் பூண்டி கலைச்செல்வன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மணல்மேடு சங்கரோட ஆட்கள் பூண்டி கலைச்செல்வனை போட்டே தீரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த நேரத்துலதான் இந்த குரங்கு செந்தில், காக்கா வீரன், இந்த மாதிரி அவரோட கேங்ஸ்டர் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு கலைச்செல்வனுக்கு ஸ்கெட்ச் போட்டாச்சு. திமுக கொடிய கார்ல கட்டுறாங்க, எல்லாரும் திமுக வேட்டியை வாங்கி கட்டுறாங்க. கலைச்செல்வன் வீட்டுக்கே போறாங்க, ஒரு தட்டு நிறைய பழம் பூ பாக்கெல்லாம் வச்சுட்டு பத்திரிகை வைக்க போற மாதிரி. சரி, அவனை கட்சிக்காரன் பத்திரிகை வைக்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஆட்கள் உள்ள விட்டாங்க. உள்ள இறங்கி பத்திரிகை கொடுக்குற மாதிரி போய் பூண்டி கலைச்செல்வனை சராவரியா போட்டு தள்ளியாச்சு. அப்படி ஒரு ரவுடிசமா இருந்து ஒரு ரவுடியை வளர்த்து அவனை மறுபடி காலி பண்ணி ஒரு ரவுடியை அழிக்க இன்னொரு ரவுடியை அழிச்சு ஃபேக் என்கவுண்டர் போட்டு இப்படியெல்லாம் அரசியல் செஞ்சு வளர்ந்த பூண்டி கலைச்செல்வனோட தம்பி பூண்டி கலைவாணன் பெரிய மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் அப்படிங்கிற மாதிரி கட்டமைச்சு இந்த காட்டுறதாலதான் இப்ப இந்த மாதிரியான திமுக இவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. இதுல ஒருமையில தாக்குதல்கள் அப்படிங்கிறது எல்லாமே தொடர்ச்சியா நடக்குது. எப்படி சொல்றது, ஒரு அசகாய சூரன் அப்படின்னு திமுகவில் காட்டுவாங்க மாவட்ட செயலாளர் எல்லாத்தையுமே. நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம் நீங்க. இங்கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா நேரு இருக்காரு, இங்கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா பொன்முடி இருக்காரு, இங்கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா பூண்டி கலைச்செல்வன் இருக்காரு, அங்க போனீங்கன்னா பெரியசாமி இருக்காரு, இப்படி மாத்தி மாத்தி காட்டுவாங்க. இவர்கள் எல்லாமே ரவுடிகளையும் வளர்ப்பவர்கள், ரவுடிசத்தையும் வளர்ப்பவர்கள், அவர்களையும் கொலை செய்பவர்கள், இப்படி தேவைப்பட்டா எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர்கள். அதனாலதான் திமுக ரவுடி கட்சின்னு சொல்றோம். நீங்க ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் நின்று வேட்டியை மடிச்சு கட்டிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பான்.
நம்ம ஒரு புகார் கொடுக்க போவோம், கீழே நில்றாம்மா நிக்க வச்சுதான் பேசுவோம். இவனுங்க ஏதாவது ஒரு அக்யூஸ்ட் கேஸ் இல்லாம கூட்டு போறதுக்கு வந்திருப்பாங்க, இவனை உட்கார வச்சு பேசுவாங்க. இது காலங்காலமா திமுக ஆட்சிக்கு வந்தாலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறதுக்கு காரணம் இதுதான். இதை பெருமையா பேசிக்கிட்டு பூண்டி அப்படி, பூண்டியார் இப்படி, பூண்டியார் இப்படி அப்படின்னு சொல்றது நியாயமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம்.